ஒரு ஜனநாயக நாட்டில் நீ ஏன்டா இன்னும் போராட்டத்துக்கு வரலன்னு கேட்குறாங்கன்னா அப்போ போராடுற அளவுக்கு தான் தமிழ்நாடு இருக்குன்றது நிதர்சனமான உண்மை. பத்திரிகையாளர் ஒத்துக்கிறீங்க கரெக்டாக? மாற்றுத்திறனாளிகள் கூட இங்கே போராடினாங்க கரெக்டுங்களா? மருத்துவர்கள் போராடினாங்க, செவிலியர்கள் போராடினாங்க, ஆசிரியர்கள் போராடினாங்க சார். 3 நாளைக்கு மேலே உண்ணாவிரதம் இருந்த நபர்களுக்கு ஒரு குளுக்கோஸ் பாட்டில் வைக்க ஒரு ஸ்டாண்டு கூட கொடுக்கல. மாசு அங்கே மச்சான் மாதிரி ஞானசேகரன் வச்சு சுற்றிட்டு இருந்தீங்க. காரில் பம்பர் போடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சட்டம் வந்துச்சு. எதுக்கு சார்? ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா ஏர் பேக் ஓப்பன் ஆகாது அப்படின்ட்டு. ஒரு உயிரை காப்பாற்றுவதற்கு இவ்வளோ சட்டத்தை எவ்வளோ பெரும் கூட்டம் நடந்தால் கூட ஒரு ஆம்புலன்ஸ் வந்தாக்கா எல்லாம் வழி விடுறோம். ஏன் வழி விடுறோம்? ஒரு உயிரை காப்பாற்றுவதற்கு இவ்வளவு முனைப்பு நம்ம காட்டுறோம். இங்கேனா நமக்கு மக்களுக்காக போராடக்கூடிய நபர்கள் இங்கே காவு கொடுக்கப்படுகிறார்கள். இன்னொரு பக்கம் மதுவாலையும் இந்த பக்கம் வந்து மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்கிறது ஒரு அரசாங்கம் எதை முன்னெடுக்கணும் உங்களுக்கு தெரியும். உயர் சாதியைச் சேர்ந்தவர்கள் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சராக வேண்டும் என மத்திய இணையமைச்சர் சுரேஷ் கோபி அவர்கள் வந்து தெரிவித்திருக்கிறார். பழங்குடியினர் நலத்துறை அமைச்சராக ஆவது வந்து இந்த நாட்டின் சாபக்கேடு அப்படிங்கிறது வந்து குறிப்பிட்டிருக்காரு. அவருடைய பேச்சு உணர்த்துவது என்னென்ன? எனக்கு கொஞ்சம் அறிக்கைது எங்கே இருக்குன்னு சொல்லுவார் அவர். ஆதரவரிச்சு நம்ம தீண்டக்கூடிய நபர்கள் யாராக இருக்க முடியும்? திமுகவுடைய ஆதரவாளர்களாகத்தான் இருக்க முடியும். ஏன்னாக்கா இவர்கள் அழுத்தம் கொடுத்தனால தான் திருமாவளவன் அவர் கட்சியிலிருந்து எடுத்தார். ஆனால் திருமாவோடு பகைமை பாராட்டுவார் நினைச்ச நேரத்தில் நட்பு பாராட்டார். ஃபைன் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிங்கிகுமார். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் காங்கிரசின் ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கு. மக்களுடன் தாவேக்கா வந்து இன்னும் நெருங்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் பெரிய போராட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா விஜய் இது நாள் வரைக்கும் இந்த ஒரு வருட காலத்தில் வந்து முன்னெடுக்கவே இல்லை. இந்த 2ஆம் ஆண்டிலாவது அவர் வந்து வேகமாக செயல்படணும் அப்படின்னு நிறைய பத்திரிகையாளர் அரசியல் அமைச்சர்கள் வந்து ஒரு கருத்துக்களை வந்து முன்வைக்கிறாங்க. 2ஆம் ஆண்டில் தாவேக்கா அப்படிங்கிற குறித்த கேள்விகளாம். உங்களுடைய பதில் என்ன? சூப்பர் சார். அப்போது ஒரு ஜனநாயக நாட்டில் நீ ஏன்டா இன்னும் போராட்டத்துக்கு வரலன்னு கேட்குறாங்கன்னா அப்போ போராடுற அளவுக்கு தான் தமிழ்நாடு இருக்குன்றது நிதர்சனமான உண்மை. பத்திரிகையாளர்கள் ஒத்துக்கிறீங்க கரெக்டாக? போராடக்கூடிய லெவலில் தான் கேவலமாக ஆட்சி இருக்குன்றதை ஒத்துக்கிறீங்க கரெக்டாக? இங்கே எல்லா மக்களும் போராடிக்கிட்டு தான் இருக்காங்கன்னு சொல்லி ஊடகத்தில் மறைச்சாலும் அதான் உண்மைன்றது வெளியில் வருது பொறுத்து கரெக்டாக. உங்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் கூட இங்கே போராடினாங்க கரெக்டுங்களா? மருத்துவர்கள் போராடினாங்க, செவிலியர்கள் போராடினாங்க, ஆசிரியர்கள் போராடினாங்க சார். 3 நாளைக்கு மேலே உண்ணாவிரதம் இருந்த நபர்களுக்கு ஒரு குளுக்கோஸ் பாட்டில் வைக்க ஒரு ஸ்டாண்டு கூட கொடுக்கல. மாசு அங்கே மச்சான் மாதிரி ஞானசேகரன் வச்சு சுற்றிட்டு இருந்தேன். இன்றைக்கி என்னன்னாக்கா அதை பற்றி பேசலை கரெக்டுங்களா? சக ஆசிரியர் வந்து ஒரு குளுக்கோஸ் பாட்டில் பிடிச்சிட்டு இருந்தாங்க 3 மணி நேரத்துக்கு. அப்போது போராடுற லெவலில் தான் இன்றைக்கி தமிழ்நாடு இருக்குன்னும் பொழுது நீங்கள் விஜய் வரும்பொழுது உங்களுக்கு பயம் இல்லைன்றீங்கல்ல. அப்போ அனுமதி கொடு. இப்போ நடைபயணம் போகிறதுக்கு அனுமதி கொடுப்பியா கொடுக்க மாட்டியா? அடுத்து போகிறதுக்கான பிளான் இருக்குது. ஆர்எஸ்எஸ்க்கு அனுமதி கொடுத்துருக்குற, அண்ணாமலைக்கு அனுமதி கொடுத்துருக்குற, விஜய் கொடுப்பியா கொடுக்க மாட்டியா? இந்த ஊருக்குள்ளே தான் போகணும், இந்த தெருவுக்குள்ளே தான் போகணும், இத்தனை பேரை தான் பார்க்கணும், இத்தனை பேரை பார்க்கக்கூடாது, இவ்வளோ தண்ணி தான் குடிக்கணும், இவ்வளோ எம்எல் ஒன்றுக்கு தான் போகணும் சொல்லுவீங்களா? இப்போ இது அடக்குமுறையா இல்லையா? அடக்குமுறையை நீங்கள் ஆரம்பிச்சிங்கனாக்கா உங்களை எப்படி அடக்கணும் 2027 எங்களுக்கு தெரியும்ன்றது தான் அவருடைய கோட்பாடு. 2ஆம் ஆண்டு நம்மளுடைய பலத்தை இரட்டிப்பாக்குவோம், 3ஆம் ஆண்டு திமுகவின் ஆட்டத்தை முடித்து வைப்போம், 4ஆம் ஆண்டு நாடு ஆளுவோம் நாம். விஜயோடைய பதில் இதுவாகத்தான் இருக்கும். கடந்த ஆண்டு ஏடிஜிபியாக இருக்கக்கூடிய ஒரு பெண் ஐபிஎஸ் அதிகாரியுடைய காவல் நிலையம் வந்து தீக்கரை ஆக்கப்பட்ட ஒரு சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதற்கு முக்கியமான காரணமாக அவங்க வந்து வெளியே ஒரு அலிகேஷன் வந்து வச்சுருந்தாங்க. காவல் உதவி ஆய்வாளர்கள் மற்றும் சீருடை பணியாளர்கள் இந்த தேர்வுலையெல்லாம் வந்து இடஒதுக்கீடு வந்து பின்பற்றப்படுவதில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து முன் வச்சுருந்தாங்க. இப்போ மீண்டும் ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டை வந்து வச்சுருக்காங்க. ஏடிஜிபிக்கு ஒரு பாதப்பட்ட சூழல் நிலவு இருக்கா, இல்லை என்ன நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? லா அண்ட் ஆர்டர் வைஸ் திமுக ஒரு பெண் காவலர் வந்து சப்புன்னு கணத்தில் அறிஞ்சா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பாதுகாப்பு இருக்கா? இங்கே வழக்கறிஞர்கள் வெட்டப்பட்டார்கள், பாதுகாப்பு இருக்கா? இராணுவ வீரர் கனிம வளத்தை திருடுறாங்கன்னு சொன்னதுக்கு வெட்டப்பட்டார், பாதுகாப்பு இருக்கா? விஓக்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார்கள், துப்பாக்கி வேண்டி விண்ணப்பிச்சார்கள், பாதுகாப்பு இருக்கா? ஜவஹர் அலி கனிம வளங்கள் திருடப்படுகிறது என்று சொன்னதற்காக ஜவஹர் அலி வந்து வெட்டு கொல்லப்பட்டிருக்கார், லாரி ஏற்றி கொல்லப்பட்டிருக்கார் பொழுது பாதுகாப்பு இருக்கா? இந்த சமூகத்தில் தமிழ்நாடு, அதாவது இத்தனை மாநிலத்தில் தமிழ்நாடு, குறிப்பாக சென்னை பெண்களுடைய பாதுகாப்பு பட்டியலில் முதலிடத்தில் இருந்தது. இன்றைக்கு அந்த பட்டியலில் இருந்தது கிடையாது, இப்போது பின்தங்கிருச்சு. அப்போது தமிழ்நாட்டில் பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை கரெக்டுங்களா? ரொம்ப இயல்பாக ஒரு வேலைக்கு ஒரு விஷயம் கேட்குறேன் சார். காரில் பம்பர் போடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சட்டம் வந்துச்சு. எதுக்கு சார்? ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா ஏர் பேக் ஓப்பன் ஆகாது அப்படின்ட்டு. ஒரு உயிரை காப்பாற்றுவதற்கு இவ்வளோ சட்டத்தை கொண்டு வந்தீங்க. எவ்வளவு பெரும் கூட்டம் நடந்தால் கூட ஒரு ஆம்புலன்ஸ் வந்தாக்கா எல்லாம் வழி விடுறோம். ஏன் வழி விடுறோம்? ஒரு உயிரை காப்பாற்றுவதற்கு இவ்வளவு முனைப்பு நம்ம காட்டுறோம். இங்கேனா நமக்கு மக்களுக்காக போராடக்கூடிய நபர்கள் இங்கே காவு கொடுக்கப்படுகிறார்கள். இன்னொரு பக்கம் மதுவாலையும் இந்த பக்கம் வந்து மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க பொழுது ஒரு அரசாங்கம் எதை முன்னெடுக்கணும் உங்களுக்கு தெரியணும். ஆட்சி செய்வதற்கு மக்களை நேசிக்க தெரிஞ்சிருக்கணும். மக்களுடைய வலியும் மொழியும் புரிகிறவங்க தான் தலைவனாக இருக்க முடியும். உங்களுக்கு உங்கள் குடும்பத்தை மட்டுமே ப்ரொஜெக்ட் பண்ணணும், உதயநிதி இன்ப நிதி அந்த அடுத்தடுத்த பிள்ளையை தான் கொண்டு வருவதற்கான முனைப்பை தான் நீங்கள் காட்டுவீங்கனாக்கா நாங்கள் யார் எப்படி சேப்பட்ட ஆளுன்றது 2026 காட்ட வேண்டிய களம் நெருங்கி விட்டது.
உயர் சாதியைச் சேர்ந்தவர்கள் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சராக வேண்டும் என மத்திய இணையமைச்சர் சுரேஷ் கோபி அவர்கள் வந்து தெரிவித்திருக்கிறார். பழங்குடியினர் நலத்துறை அமைச்சராக ஆவது வந்து இந்த நாட்டின் சாபக்கேடு அப்படிங்கிறது வந்து குறிப்பிட்டிருக்காரு. அவருடைய பேச்சு உணர்த்துவது என்ன நினைக்கிறேன்? எனக்கு கொஞ்சம் அறிக்குது, எங்கே இருக்குன்னு சொல்லுவார் அவர். எனக்கு தானே தெரியும் எங்கே இருக்குதுன்ட்டு. எனக்கு ஒரு இடத்துல வலி இருக்குது, ஒரு வேதனை இருக்குது, என்ன வலின்னு எனக்கு தானே தெரியும். ஏன் மக்களை பற்றின வழி என்ன, எவ்வளோ நாளாக இருக்காங்க, எவ்வளோ நாட்களாக ஒடுக்கப்பட்டிருக்கார்கள், எப்படியெல்லாம் மேலே இருக்கக்கூடிய நபர்கள் இந்த மக்களை ஒடுக்கியிருக்கிறார்கள். இன்றைக்கி வேங்கவேலு சம்பவம் ஒரு முன்னுதாரணம், கரெக்டுங்களா? அப்போது என் சமூகத்தை சார்ந்த மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்றதை எனக்கு தான் தெரியுமா, உனக்கு தெரியுமா? நீ இது வரைக்கும் என்ன கண்ணோட்டத்தில் பார்த்த? இங்கே பிறப்பால் வந்து எவ்வளோ பாகுபாடுகள் சொல்லப்படுகிறது. தலையில் பிறந்தான், காலில் பிறந்தான், அதில் பிறந்தான், இதில் பிறந்தான், எல்லாரும் எதில் பிறப்பாங்க கேட்டுருவேன் நான். அப்போது என்னுடைய வழியை உனக்கு புரியலைன்னும் பொழுது நீ இன்னைக்கு பிஜேபியில் வந்து உட்காந்துட்டே ஒரு அமைச்சர் ஆகிட்டோன்னே இதை வந்து சாபக்கேடுன்னு சொன்னாக்கா, நீலாம் இந்த ஆளுக்கு இந்த நாட்டில் வந்து இவ்வளோ பெரிய ஆளாக வந்தது எங்களுடைய சாபக்கேடுன்னு அந்த மக்கள் பதிலுக்கு சொன்னால் அசிங்கமாக இல்லையா? நான் சொல்ல சார், அந்த மக்கள் ஒரு வேளை பதிலுக்கு சொன்னால் உங்களுக்கு அசிங்கமாக இல்லையா? இங்கே நம்மளுடைய வழியையும் மொழியையும் முதல்ல புரிஞ்சுக்கணும் சார். இன்றைக்கு ஒரு படம் கூட வந்திருக்கு, இப்போ பேட் கேர்ளா, அதோடைய இதெல்லாம் வந்திருக்கு. இன்றைக்கி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை வந்து இப்படி வந்து நீங்கள் சித்தரிக்கிறீங்க. இன்றைக்கி வந்து ரெண்டே சமூகம் தான், ஆண் சமூகம் பெண் சமூகம்னு தான் நம்ம பார்க்கணும். இந்த சமூகத்தை சேர்ந்த பெண்கள் வந்து இப்படி செய்கிறார்கள். நீங்கள் ஒரு பருவ மாற்றம் என்பது எப்படி நடக்கும்னாக்கா, அந்த டீனேஜில் தான் வந்து உளவியலான தேடல், உடல் ரீதியான பருவ மாற்றம் அப்படின்னும் பொழுது எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கொள்ள ஆர்வப்படும். அந்த இடத்துல அந்த பெண்களுக்கு நீங்கள் என்ன கற்றுக் கொடுக்கணும், நீங்கள் என்ன கற்பிக்கிறீர்கள், யாருடனா உடல் உறவு வைத்துக் கொள்ளலாம். அதில் மோசமான ஒரு சம்பவம் என்ன தெரியுங்களா? ஒரு தாய் கண்டிச்சா சூசைட் பண்ணிப்பேன், பிள்ளை மிரட்டுறா, அதுபோல் ஒரு காட்சி. இது சமூகத்துக்கு பேராபத்து சார். சார் ஒரு தாய் தான் சார் இந்த எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்து வளர்க்க முடியும். அந்த தாயின் இப்படி மிரட்டலானாக்கா, அப்போது நீங்கள் பொறுக்கிங்க அந்த பிள்ளைகளை யூஸ் பண்ணுவதற்கு அந்த பிள்ளைகளை ட்ரெயின் பண்ணுறீங்களா? அப்படி ஒரு படம் எடுத்து. நான் இயல்பாக ஒரு விஷயம் கேட்கட்டுமா? நீங்கள் இந்த சாதி அந்த சாதி அந்த சமூகம்லாம் விட்டுருங்க. எந்த மதம் இதை போதித்திருக்கிறது? இஸ்லாமோ, கிறிஸ்தவமோ, பௌத்தமோ, ஹிந்து மதமோ, எந்த மதமாவது பல பேரோட உடல் உறவு வைத்துக் கொள்ளலாம், குடிக்கலாம், கூத்தடிக்கலாம், பெற்றோரை முரட்டலாம் சொல்லப்பட்டிருக்கா? எங்களுக்கு சொல்லப்பட்டது என்ன தெரியுமா? தாயின் பாதத்தில் சொர்க்கம் இருக்கிறது, நீ தாய்க்கு பணிந்து போ. பெற்றோரை எவன் புறந்தொழுகிறானோ அவன் சொர்க்கத்தின் வாசனையை கூட நுகர மாட்டான். இப்படி தான் சொல்லப்பட்டிருக்கணும் பொழுது, நீங்கள் சமூகத்தில் எது மாதிரியான படத்தை எடுக்கணும்னு வெற்றிமாறன் போன்ற நபர்களுக்கு ஒரு பொறுப்போடு நீங்கள் இதுக்கு முன்னாடி எப்படி எடுத்தீங்க? படிங்கடான்னு எடுத்தீங்க. இப்போ எப்படி எடுக்கிறீங்க? குடிங்கடான்னு எடுக்கிறீங்க. பல பேர் கூட கொண்டு போய் இருக்கலாம்ன்றதுக்கு நீங்கள் ப்ரொடெக்ஷன் பண்ணுறீங்கன்னும் பொழுது, நாளைக்கு இதை பார்த்து உங்கள் வீட்டு பிள்ளைகளும் நாளைக்கு பெண் பிள்ளைகள் கெட்டு போக மாட்டாங்களா? இது சமூகத்துக்கு பேராபத்து இல்லையா? ஃபெமினிசம்ன்றது என்ன தெரியுங்களா? அவர்கள் தன் சுதந்திரத்தை அவர்கள் முடிவு செய்து கொள்ளட்டும், நீங்கள் திட்டமிடாதீங்க. ஏன் இப்போ கிருத்திகா உதயநிதி அவர்கள் ஒரு படம் எடுத்தாங்க, காதலிக்கு நேரம் இல்லைன்னு. ஃபெமினிசம் பேசியிருப்பாங்க சார், அதில் அழகாக பேசியிருப்பாங்க. தன் காதலன் ஏமாத்தினான்னு தெரிஞ்ச உடனே அந்த காதலனை விட்டு விலகுவார்கள். இப்படிப்பட்ட நபரோட தான் நம்ம இருக்கணுமா? குழந்தை தான் நமக்கு தேவைனாக்கா கருவுட்டுக்கலாம், டெஸ்டிப் மேலே கருவுட்டுக்குருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு நபரோட காதல் வைப்படுகிறது, சேர்ந்து வாழ்கிறாங்க. ஃபெமினிசம் என்பது அவர்களுடைய சுதந்திரத்தை எந்த அளவுகோலில் அவர்கள் முடிவு செய்யணுன்றதை மிக அழகாக காட்டியிருக்காங்க. நீங்கள் அப்படி காட்டுறதை விட்டுட்டு பெத்தவனை மிரட்டுறது, பல பேரோட உழவில் வச்சுக்கலாம், ஆம்பளை கொண்டுலாமான்னு அவங்க கூட தான் நம்ம பண்ணணும், அவனை உயிரோட விட்டு வைப்போம், இதெல்லாம் என்ன மாதிரி காட்சி அமைப்பு? இல்லை, படமே இன்னும் வெளியே வரலையே, அதுக்குள்ளே ஏன் ட்ரெய்லரில் இது இருக்கா இல்லையா? ட்ரெய்லரில் இது இருக்கா? ட்ரெய்லரை மட்டுமே பார்த்து ஒரு படம் இப்படி தான் சூசைட் பண்ணிப்பேன்னு சொல்லி மிரட்டுறது என்னது? சூசைட் பண்ணிப்பேன்னு சொல்லி மிரட்டுறது ட்ரெய்லர் இல்லையா? காட்சி அமைப்பு தானே சார். நான் சொல்றது சமூக 2.5 மணி நேரம் படத்தை பார்த்து தானே ஒரு படத்தின் மீதான ஒரு விமர்சனத்தை வந்து நம்ம வந்து முன்வைக்க முடியும். இது வந்து தவறான கருத்து சொல்லுதா, இல்லை சரியான கருத்து சொல்லுதா, இல்லை உண்மையாகவே பெண்ணியம் தான் இந்த படம் வந்து பேசுதா, இல்லை பெண்களை வந்து தவறான வழியில் நடத்தக்கூடிய ஒரு கருத்துக்களை வந்து முன்வைக்குதா அப்படிங்கிறது அப்பதானே தீர்மானிக்க முடியும். அப்போ படமே பார்க்காம சும்மா ஒரு 2 நிமிஷம் ட்ரெய்லரை மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம பேசுவது இந்த மாதிரியான ஒரு. அப்போ 5 வருஷம் ஆட்சி முடிஞ்சதுக்கப்புறம் திமுக பற்றி பேசிக்கலாமா? அதுக்கிடையில் நடக்கிற எந்த பிரச்சனையும் பேச வேணாம், அப்படித்தானே? இந்த வேங்கவேல் மேட்ரோ, இந்த பாலியல் அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரமோ பேசி தவிர்த்துக்கலாமா சார் எல்லாரும்? 5 வருஷம் ஆட்சியே முடியவில்லை, அதுக்கு முன்னாடி ஏன் பேசுகிறீங்கன்னு கேட்குற மாதிரி இருக்குது. இப்படி ஒரு காட்சி இருக்குனாக்கா, நாங்கள் இப்போ சொல்கிறோம்னாக்கா அப்படி ஒரு காட்சி இருந்தால் வெற்றானது தான் சொல்கிறோம். படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அப்படி இருந்தால் வெற்றின்னு தான் சொல்கிறோம். இது சமூகத்துக்கு பேராபத்து தான் சொல்கிறோம். உன்னை நாங்கள் செருப்பு கட்டி அடிக்க வரோம்னு எங்கேயுமே சொல்லலை சார். நாங்கள் நாகரிகமான முறையில் என்ன சொல்கிறோம்னாக்கா, இப்படிலாம் இருந்தாக்கா சமூகத்திற்கு பேராபத்துன்னு சொல்கிறோம். விமர்சிக்கலாம் இல்லையா? கருத்துரிமை இல்லையா? நம்மளுக்கு ஜனநாயகம் கொடுக்கப்பட்ட உரிமை இல்லையா? பேசுவோம். இல்லை, சென்சார் போர்டுலாம் வந்து சர்டிஃபிகேட்லாம் கொடுக்காமலாம் அது பிறகு வெளியிட்டிருப்பாங்க. சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் கொடுத்த படங்கள்லாம் என்னென்ன வந்து நான் சொல்லட்டுமா? காட்சியெல்லாம் இன்னும் வக்கரமாக எவ்வளோ அந்த காலத்துலேருந்து இருக்குது. பாடல்கள் எவ்வளோ பாடல்கள் இருக்குன்னு நான் சொல்லட்டுமா? அந்த வரிகளை உச்சரிக்கட்டுமா? போடுவீங்களா? அந்த வரிகளை நான் சொல்ல உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டே வரும். ஆரம்ப காலத்தில் பாண்டியராஜன் படத்தில் கூட ஒரு 5 காசு 10 காசு உள்ளே வச்சுட்டு மடிச்சுட்டு என்னென்னு கேட்கும்போது தங்கம் வைரம் அதுன்னு சொல்லும் பொழுது திறந்த காட்டுன்னு 10 காசுன்னு அச்சிச்சி ஐய அப்படின்வான். இப்படி தாங்க பொம்பளை சமாச்சாரமோ, திறந்த காட்டுற வரைக்கும் தான் காட்டிட்டா அப்படி தான் சொல்லுவீங்கன்பா. இது என்ன மாதிரி காட்சி இது? அந்த இடத்துல எதை சொல்கிறீங்க நீங்கள்? சென்சார் போர்டு அன்றைக்கி தானே இருந்துச்சு.
சமூகத்தில் பேராபத்தை ஏற்படுத்துனாக்கா நம்ம சொல்ல வேண்டிய கடமை இருக்குது, திருத்திக் கொள்ளுங்கள், திருத்தாவிட்டால் வருந்தி கொள்ளுங்கள், அவ்வளோதான். ஆதவ அர்ஜுனா வந்து தாவேக்காக்குள்ள ஒரு ஸ்லீப்பர் செல்லாக தான் போயிருக்காரு அப்படின்னு சொல்லி சிலர் வந்து விமர்சிக்கிறாங்க. பட் அவர் வந்து நான் என்னுடைய கொள்கையாக நான் ஏற்றுக்கிட்டு நான் அவரை எனக்கு இந்த பதவி கொடுத்ததுக்கு வாழ்த்துக்கள் நன்றி அப்படின்லாம் எல்லாமே சொல்லி முடிச்சிட்டாரு. ஏன் அவரை திரும்ப சீன்றாங்க பல பேர்? ஆதவ அர்ஜுனாவை தீண்டக்கூடிய நபர்கள் யாராக இருக்க முடியும்? திமுகவுடைய ஆதரவாளர்களாகத்தான் இருக்க முடியும். ஏன்னாக்கா இவர்கள் அழுத்தம் கொடுத்தனால தான் திருமாவளவன் அவர் கட்சியிலிருந்து எடுத்தார். ஆனால் திருமாவோடு பகைமை பாராட்டுவார்னு நினச்ச நேரத்தில் நட்பு பாராட்டுறார். இன்னும் சொல்லப்போனால் ஒரு தகப்பன்ட்ட ஒரு மகனாக வந்து நான் ஆசீர்வாதம் வாங்குறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாருன்னும் பொழுது அப்போது எவ்வளவு பெரிய அவர்களுக்கு மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கும். ஆதவ அர்ஜுன் வந்து இவங்க என்ன நினச்சாங்கனாக்கா ஆதவ அர்ஜுன் வந்து விடுதலை சிறுத்தை விமர்சிப்பார், கேவலமாக ஏதாவது சொல்லுவார், கட்சிக்குள்ள அந்த பிரச்சனையை சொல்லுவார், அவர் பேசின விஷயத்தை சொல்லுவார்னு எதிர்பார்த்தாங்க. ஆதவ அர்ஜுன் விஜயோடு சேர்ந்த பிறகு தன்னுடைய குவாலிட்டி என்னன்றதை காமிச்சிட்டார். எனக்கான பண்பு என்ன, நான் நாகரிகமாக ஒரு விஷயத்தை எப்படி கையாளுறன்றது ஆதவ அர்ஜுன் காட்ட பொழுது இது போல் அவதூறுகள் அவர் மீது வீசப்படும். ஆனால் இது வரைக்கும் வரலாற்றில் யாருமே செய்யாத மாதிரியான ஒரு விஷயத்தை ஆதவ அர்ஜுன் செஞ்சிருக்காருன்னும் பொழுது பாராட்ட வேண்டிய விஷயம் சார். அது எவ்வளவு நேர்த்தியாக போய் நட்பு பாராட்டியிருக்காருன்னும் பொழுது இந்த அரசியலை எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் வந்து ஆளுநர் மாளிகைக்கு டீ குடிக்க போகும்போது மட்டும் அங்கே நட்பு பாராட்டுறீங்களா? அது இல்லை நட்பு, புரியுதுங்களா? எல்லா நேரங்களிலும் இது நட்பு பாராட்ட வேண்டும். மக்கள் பிரச்சனைக்காக நம்ம களத்தில் சண்டை போடணும், நட்புன்றது தனி. அது அந்த வரையறைக்குள்ளே வந்துட்டிங்கனாக்கா அரசியல் அழகாக இருக்கும். இல்லாட்டி நம்மளை அரசியலை சாக்கடைன்னு சொல்லுவாங்க. நம்ம அழகான அரசியலாக மாற்ற வேண்டிய தருணத்தை ஆதவ அர்ஜுன் செஞ்சிருக்கிறார். ஈரோட்டில் நாம் தமிழர் கட்சியினரும் தாப்பேதிகாவினரும் வந்து கடுமையாக மோதி கொண்ட அந்த சம்பவங்களை வந்து நம்ம வந்து பார்த்தோம். எதை நோக்கி நகருகிறது தமிழ்நாட்டு அரசியல்? ஒரு நாகரிக மாண்பை கடந்து போகுதுன்னு நினைக்கிறீங்க? ஈரோட்டில் பணம் கொடுக்குற கலாச்சாரம் ஒரு பக்கம் போகுது, அது நாகரிகமாக இருக்கிறதான ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா இருவேறு குரூப்பாக வந்து அவர்கள் மோதிக்கொள்கிறார்கள், பேசிக்கொள்கிறார்கள். பொழுது நீங்கள் வார்த்தை போர் எப்பயுமே வந்து உங்களுக்கு அரசியல் கட்சிக்குள்ளே இருப்பது ஒரு ஆரோக்கியமான போக்கான வார்த்தை போராக இருக்கணும். அது ரொம்ப கவனமாக கையாளணும். நீங்கள் வந்து பழனி பாபா சொன்னதையும் நம்ம அந்த இடத்துல சொல்லணும். யார் பெரியாரையும் அம்பேத்கரையும் ஒருத்தன் புறக்கணிக்கிறானோ அவன் நீ சந்தேகப்படு அப்படின்னு இருக்கார். அதே மாதிரி கலைஞர் கருணாநிதியும் திமுகவும் புறக்கணிக்கணுன்ற வார்த்தையும் சேர்த்து அவர் பயன்படுத்தியிருக்கிறார். இதை சொல்கிற நபர்கள் அதை சொல்வது கிடையாது. இன்றைக்கு ஏன் அந்த வார்த்தை வருகிறதுனாக்கா சமூகத்தில் மக்களுக்கு எதிரான சில வேலைகளை நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் மீது ஒரு அதிருப்தி ஏற்படும். ஆனால் நீங்கள் வந்து ஆரோக்கியமான போக்கை கடைபிடிக்க வேண்டும். இந்த ஒரு எலெக்ஷனால தான் தமிழ்நாட்டுடைய தலையெழுத்தையே மாற்ற முடியும் நினச்சிக்கிட்டு ரெண்டு பேரும் சண்டை போடுவது என்பது பெரிய ஒரு கேலி கூத்தானது. ஏன்னா இந்த ஒரு தொகுதியில் ஜெயிச்சு நாம் தமிழர் வந்து பெரிய சமூக மாற்றத்தையோ அல்லது திமுக வந்து இதில் ஜெயிப்பதனால வந்து இன்னும் பயங்கரமான புரட்சியாக செய்ய போகிறது கிடையாது. ஒரு வருஷம் தான் பதவியே, அவ்வளோதான். அதை தாண்டி இதே சமூகத்துக்குள்ளே நம்ம எல்லாமே ஒன்றா வாழணும், ஒருத்தர் பார்த்துக்கணும். உங்களுக்கு ஒரு பிரச்சனை நாங்கள் வரணும். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கொரோனா ஒரு முறை கற்றுக் கொடுத்தது, பெருவெள்ளம் வந்து ஒரு முறை கற்றுக் கொடுத்தது எப்படி நம்ம ஒற்றுமையாக இருக்கணும்ன்ட்டு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒற்றுமையை நம்ம வந்து எப்பயுமே பேணி காக்கணும். இதை விட்டுட்டு நீங்கள் அநாகரிகமான போகிறத வந்து நான் ஒருபோதுமே ஆதரிக்க முடியாது. திமுகவை வம்பொழிக்கும் வீணர்கள் வந்து தெம்பிழந்து போவார்கள் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடுமையான ஒரு வார்த்தைகளால் வந்து சாடி இருக்கிறார். இந்த கடுமையான சாடல் என்பது யாருக்கானது நினைக்கிறேன்? யார் திமுகவை எதிர்க்கிறது? யார் திமுகவை தவிர்த்து எல்லாமே எதிர்க்கிறாங்க சார். இன்னும் சொல்ல போனால் அண்ணன் திருமாவளவனே வந்து இப்போ இந்த புதுக்கோட்டை வேங்கவேல் விஷயமாக வந்து அவர் சொன்ன வார்த்தையாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகள் சொன்ன வார்த்தையாக இருக்கட்டும், அப்போ திமுகவை தவிர மீது எல்லோரும் எதிர்க்கிறாங்களோ அத்தனை பேரும் தெம்புழந்து போய்விடுவார்கள் அப்படின்னு இவர் சொல்கிறது வந்து இது சர்வாதிகாரமாக பார்க்குறேன். அப்போ நீங்கள் மிரட்டுகிறீர்களா அல்லது வந்து கைது பண்ணுவோம், தூக்கி உள்ளே வச்சுருவோன்றீங்களா, களி கொடுக்க போகிறேன்றீங்களா? அப்போ ஜாஃபர் சாதிக் போன்ற நபர்கள்லாம் எப்படி தெம்பாக இருக்கிறாங்க, செந்தில் பாலாஜி எப்படி தியாகி ஆனார், நீங்கள் பல விஷயங்கள் இருக்குல்ல வரலாறுல. அப்படின்னும் பொழுது திமுகவை எதிர்த்துட்டாலே அவன் பலம் குறைந்து விடும்னாக்கா இது வரலாற்றில் ஒரு விஷயம் இருக்குது, தன்னை எதிர்த்தவனுடைய பலம் வந்து நேருக்கு நேர் நின்றவனே பாதியாக குறைஞ்சிடும்னு சொல்லி நம்ம கிட்டத்தட்ட புராண கதைகள் அந்த மாதிரி இருக்குன்னும் பொழுது அது போன்ற தன்னை வந்து ஸ்டாலின் அவர்கள் நினைத்து கொண்டாரான்றது எனக்கு தெரியல. ஸ்டாலின் அவர்கள் இங்கே வந்து நீங்கள் யாருடைய வழியில் வந்திருக்கிறீர்கள், அண்ணாவோ பெரியாரோ இந்த மாதிரியான வார்த்தையெல்லாம் பயன்படுத்தினதே கிடையாது. பெரியாரே சொல்லியிருக்கிறாரு, நான் சொல்வதை முழுமையாக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கட்டாயம் கிடையாது, அவசியம் கிடையாது, பகுத்து ஆய்வு செய்து உனக்கு சரி என்று பட்டால் செய்யின்றிருக்காரு. நீங்கள் பெரியாரின் பிள்ளைன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி சொல்கிறீங்கன்னும் பொழுது பெரியாரை முதல்ல நீங்கள் உள்வாங்கிட்டீங்கன்னாக்கா சமூகத்திற்கு நல்லது. இரட்டை போர் யானைகள் பலத்தோடு நாம் வந்து எதிரிகளை வெல்வோம், வாகைப்பூ சூடுவோம் அப்படின்னு சொன்னார் விஜய் அவர்கள். ஸோ அதற்கு தான் எதிர்வினையாற்றும் விதமாக ஸ்டாலின் வந்து இப்படி சொல்லியிருக்காரா, இல்லை ஒட்டுமொத்தமாக திமுக எதிர்க்கும் அத்தனை நபருக்கும் சொல்லியிருக்காரு? திமுக ஒட்டுமொத்தமாக எதிர்க்கிற நபருக்கு தான் சொல்லியிருக்காரு. இல்லாட்டி கமலஹாசன்லாம் எப்படி இப்போ அங்கே போய் இருப்பார்? ஹேஷ் லைட்டை உடச்சிட்டு அந்த மனுஷன் பண்ண வேலையெல்லாம் இப்போ நம்ம பார்த்துருப்போம். இப்போ அங்கே தான் போய் நிற்கிறாருன்னும் பொழுது யார் எங்களை எதிர்க்கிறானோ அவன் இங்கே தாண்டா வந்து நிற்கணும்னு அதையும் பேசியிருக்காரு அவரே.
ஸோ இவர் என்னன்னாக்கா தன்னை தாண்டி யாருமே இங்கே பெருசாக வந்துடக்கூடாது, தன்னை தாண்டி யாருக்குமே கேள்வி கேட்கக்கூடாதுன்ற நோக்கத்தில் தான் சொல்லியிருக்காரு. வெறும் விஜய் மையப்படுத்தி நான் பார்க்கல. ஆனால் இன்னைக்கு எடப்பாடியும் தலைவலியாகத்தான் இருக்கிறாரு. அண்ணாமலை தலைவலியாக இருக்கிறது மாதிரி எனக்கு தெரியல. அவங்க நல்லா இன்னைக்கு போயிடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பார்த்துக்கலாம். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து உங்களுக்கு நன்றி சார். நன்றி.